ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடுத்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ சோழன் போலீஸ் ஸ்டேஷனில் நிலா முன்னாடி அவர் இன்ஸ்பெக்டர் சோழனை அடிச்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப அப்செட்டில் கோவத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தப்பே பண்ணாமல் இப்படி பணத்தை கொடுத்துட்டு நம்மளை வெளியே கொண்டு வர அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் பல்லவனும் உட்காந்து என்னென்ன இப்படி ஆயிடுச்சு, என்னென்ன அண்ணனை நிறைய அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பாண்டியன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லைடா, எல்லாமே பேசி முடிச்சாச்சு. பேசி முடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த லாஸ்ட்டாக லைசன்ஸை கொடுக்க சொன்னாங்க. இவனும் கொடுத்துட்டான். அதுக்கப்புறமும் என்ன ரவுடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் எல்லாரும் முன்னாடி அடிச்சிட்டான். ஆனால் அது தப்பு தாண்டா, அதனால தான் வருத்தப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சோழன் மேலே இறக்கப்பட்டு தான் பாண்டியனும் பல்லவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததில் ரொம்ப இதாக இருக்குது. நேற்றுலேருந்து கார்லேயே தூங்கிக்கிட்டு இருந்தோம், குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலான்னு பார்க்குறாங்க. அப்போ தான் ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கிறத கவனிக்கிறாங்க. ஸோ இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற அவசரத்தில் சேரனும் பாண்டியனும் அங்கே இருக்கிற பணத்தை எடுக்கும்போது ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சி அவசரத்தில் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போது அங்கே களைஞ்சிருக்கிறத பார்த்து சோழனும் நம்ம இந்த பர்ஸில் பணம் வச்சுருக்குமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பணம் இருக்கா இல்லையான்னு பார்த்தா அதில் பணமே இருக்கிறதே இல்லை. இதை பார்த்த உடனே இங்கே சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. இப்போ பணத்தை காணோம் அப்படின்னு எல்லாத்தையும் புரட்டி போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா எங்கேயுமே பணம் இருக்கிறதில்ல. மறந்து எங்கேயாச்சும் வச்சிருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லை, இருக்கிறதே இல்லை. இப்போது வெளியே வந்த உடனே இதுலேருந்து பணம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அதுலேருந்து பணத்தை நான் தான் எடுத்துகிட்டு போனேன். உன்னை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக அந்த பணத்தை நாங்கள் தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா, இந்த பணத்தை நான் எதுக்காக வச்சுருக்கேன்னு தெரியுமா? என்ன நீ இப்படி லூசுத்தனமாக பண்ணியிருக்க? என்னை கேட்காம முட்டாள்தனமாக உன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பணத்தை எடுத்துகிட்டு கொடுத்துட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி பாண்டியன்கிட்ட பயங்கர கோவப்பட்டு சோழன் சண்டை போடுறாங்க. அப்போது எங்கிட்ட மண்ணா என்ன பணம் கொட்டிய கடுக்கு, நான் அவ்வளோ பணத்துக்கு எங்கே போவேன்? 50,000 கொடுக்கல அப்படின்னா உன்னை வெளியவே விட மாட்டேன்னு அந்த போலீஸ் சொல்லிட்டு இருந்தாரு, பார்த்தல? அந்த பணத்தை கொடுக்காம வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு என்கிட்ட கேட்காமே நீ எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. டேய், நீ போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தா உன்கிட்ட கேட்குற சூழ்நிலையில் நீ இருந்த. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கும்போது உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் இங்கே எப்படி பணத்தை எடுத்துகிட்டு வர முடியும்? அவசரத்தில் கிடைச்ச பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம். உன்னை வெளியே எடுக்கணும்னு மட்டும்தான் நாங்கள் நினச்சோம், வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை. நீ என்னமோ இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாருடா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. நீ போய் முட்டாள்தனமாக எதுக்கு என் பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்? இப்போ என்ன உனக்கு பணம் தானே வேணும்? நான் போயிட்டு தேவைன்னா உங்களை உள்ளே வச்சுக்க சொல்லி அந்த பணத்தை கேட்டு வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னு. ஆமாம், இங்கே பாரு, நான் தப்பே பண்ணாமல் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? நானே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன். எந்த ஒரு தப்பும் பண்ணாத பணத்தை கொடுத்துட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, அநியாயமாக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா அவ்வளோதான். எனக்கு இப்போ அந்த பணம் வேணும், அந்த பணம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் போயிட்டு பயங்கர கோவத்தோட பாண்டியன் கிட்ட சண்டை போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே சோழன் பாண்டியனோட சட்டையை பிடிச்சி அடிச்சிடுறாங்க. இதனால் ரெண்டு பேருக்கும் பயங்கர வாக்குவாதம் நடக்குது. பல்லவன் உடனே ரொம்ப பயந்துடுறாங்க. நிலாவுமே வெளியே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. பல்லவன் தடுக்கலாம் அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பல்லவனால முடியறதே இல்லை. நடேசனுமே உள்ள சத்தம் கேட்குதுன்னு வராங்க. என்னடா, இப்போதான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், என்னடா சண்டை? எப்போ பார்த்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் சண்டையா? தேவையில்லாமல் சண்டை அடிச்சிருக்காங்க, போய் அவங்க பாட்டுக்கு படுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்கிறாங்க. யோ, இங்கே பாரு, ஒழுங்கு மாதிரி தான் உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போயிரு. இத்தனை நாள் எப்படி வாயை மூடிக்கிட்டு வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தியா, அதே மாதிரி உட்காந்துக்கிட்டு இல்லைன்னா எங்கேயாச்சும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் பார்த்து சோழன் கேட்குறாங்க. நடேசன், இதுக்கப்புறம் நமக்கு என்ன மரியாதை? நம்ம சொன்னால் யாராச்சும் கேட்குறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆகிடுறாங்க. எதுவுமே பேசுறதில்ல. இப்போ நிலாமே இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், எதுவும் நடந்து முடிஞ்சிச்சு, இப்போ எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நான் அந்த பணத்தை எதுக்காக வச்சுருந்தேன் தெரியுமா? இவன் எதுக்காக அந்த பணத்தை எனக்கு கேட்காம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. சோழன் நிலா சொல்லியும் கேட்காம, ஐயோ நான் சொல்கிறேன்ல கேளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. எங்கள் பல்லவன் பயங்கரமாக அழுகுறாங்க. இன்னொரு பக்கமும் உடனே அதாவது வெளியே போயிருக்க சேரனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அண்ணா, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வாண்ணா, இங்கே பெரிய சண்டை நடக்குதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. டே, என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா அழுகுற அப்படின்னு. அண்ணனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, சீக்கிரம் வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அது அடிச்சு பிடிச்சி இங்கே சேரன் வீட்டுக்கு கிளம்பி அவசர அவசரமாக வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் நிலா எவ்வளோ சொல்லி கேட்காம இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. டே,
அப்படி என்னடா உனக்கு அவ்வளோ முக்கியமான பணம், நான் மட்டும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் இப்போ கொடுக்கல அப்படின்னா நீ எப்படிடா வெளியே வந்துப்ப? அந்த சமயத்துக்கு வேறு எங்கே நாங்கள் பணம் வாங்குறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. அதே பத்தும் பத்தாவது தான் இருந்துச்சு. உன்னுடைய ஓனர் தான் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருக்கே நம்ம இன்னும் பணம் திருப்பி கொடுக்கணும். உன்னை காப்பாற்றுறதுக்கு இல்லாத பணம் அப்படி என்னடா பணம், நாளைக்கு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியன் சொல்லவும் இன்னுமே வந்து சோழனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அந்த பணத்தை நான் எதுக்காக எடுத்து வச்சிருந்தேன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? உனக்கு என்னடா தெரியும் பணத்தை பற்றி அருமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே சேரன் வந்த உடனே இவங்க 2 பேரையும் தடுக்கிறாங்க. என்னென்ன இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, டி அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் தடுத்து பார்க்குறாங்க. சேரனால் முடியவே முடியறதில்ல. வழக்கம் போல் எப்பயும் இல்லாமல் அதிகமாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. எங்கள் நிலாவுமே இப்போ நிறுத்துறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு டம்மார்னு தூக்கி போட்டு பொருளெல்லாம் உடைக்கிறாங்க. ஏங்க நீங்கள் அமைதியாக இருங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக நிற்கிறாரு. அதுக்கப்புறமும் இங்கே பாண்டியன் வந்துட்டு என்ன நான் எதுவுமே பண்ணலை, அந்த பணத்தை எடுத்ததுக்காக இவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே, அந்த பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலன்னா இப்போ இவன் வெளியே வந்திருப்பானா, என்னமோ பேசுகிறான், ஜெயிலே இருக்கட்டும்னு விட்டுருக்கோன்னு கூட்டிகிட்டு வந்தோம்ல அது நம்ம தப்புண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லவும் திரும்பவும் பயங்கர கோவம் வந்துடுது சோழனுக்கு. இங்கே திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. டே அப்படி என்னென்ன படம் அப்படி எதுக்காகடா முக்கியமாக வச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பாண்டியனும் கேட்குறாங்க, சேரனும் கேட்குறாங்க. இங்கே பாருண்ணா அந்த பணத்தை நிலாவுக்கு நான் ஸ்கூட்டி வாங்குறதுக்காக வச்சுருந்த பணம்ண்ணே. நான் கூட உங்ககிட்ட பாண்டியன்கிட்டையும் உங்ககிட்டையும் நேற்றெல்லாம் பேசணும்லண்ணே, ஏதாச்சும் வண்டி கிடைச்சா சொல்லுடா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த பணம்ண்ணே இது. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டானே, இப்போ நான் என்ன பண்ணுவேண்ணே? அவங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும், அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறனாலே அவங்க வேலைக்கு போக மாட்டேன்றாங்க, அவங்களே தனியாக போய்க்கிறேன்றாங்க. தனியாக போகிறது அவ்வளோ சேஃப் இல்லைண்ணே, அதனால தானே ஒரு வண்டி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நல்லா பயங்கர வாக்குவாதம் ஆகுது. நிலாவுக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. ஓ அப்போ நமக்காக தான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு இவங்க சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. கேட்குறதே இல்லை. அப்புறம் பயங்கர கோவத்தோட எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு போதை நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நிலா வந்து கத்தவும், நிலா நீ டென்ஷன் ஆகாதுப்பா, அவங்க அப்படி தான் எப்பயும் போல் வழக்கம் போல் சண்டை போட்டுக்கிறாங்க, நீ உள்ளே போப்பா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே சேரன் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனை பார்த்து கேட்குறாங்க. என்ன இது சின்ன குழந்தை தனமாக எப்போ பார்த்தாலும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்ன உங்களுக்கு ஒவ்வொரு தடவை சொல்லுவாங்களா? என்னங்க உங்கள் மனசில் என்ன பெரிய ரவுடின்னு நினைப்பா? ஆஃபீஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணுறீங்க, இப்போ என்னென்னா வீட்டில் 2 பேரும் சண்டை போட்டுருக்கீங்க. ஏங்க அவர் உங்கள் தம்பி தானங்க, ஏங்க அவர்கிட்ட அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? பேசி தீர்த்துக்க முடியாதா? என்னங்க படம் என்ன எது? நான் உங்களை ஸ்கூட்டி வேணும்னு கேட்டேன்னா எனக்கு ஸ்கூட்டி வாங்க தர நீங்கள் யாருங்க, எனக்கு எதுக்காக ஸ்கூட்டி வாங்கி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து கோவத்தோடு சண்டை போடுறாங்க. இப்போ சோழனுக்கிட்டு அது இல்லைங்க, நீங்கள் டெய்லியும் போயிட்டு வர கஷ்டப்படுறீங்களா, அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக வச்சுருந்த பணம் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அதாங்க நீங்கள் எதுக்காக எனக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும்? நான் சொன்னேன் உங்ககிட்ட நான் டெய்லி நடந்து வரேன், பஸ்ஸில் போயிட்டு வரோம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா? இல்லையே, நான் என்னுடைய ஃப்ரீடம்காக தான் இங்கே வந்து நான் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன் இஷ்டப்படி என்னை சந்தோஷமாக விடாமல் நீங்களாக ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு எனக்காக நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நான் உங்கள் கூட்ட ஸ்கூட்டியும் கேட்கல, ஒன்றும் கேட்கல, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அன்றைக்கி என்னமோ என்னை திட்டினது யாருன்னு சொல்லிட்டு என் மேலே ஏதோ ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி வந்து அங்கே வந்து சண்டை போடுறீங்க ஆஃபீஸில், இப்போ வீட்டில் சண்டை போடுக்கிறீங்க, என்னங்க நினச்சிட்ருக்கீங்க உன் மனசில் அப்படி இப்படின்னு நிறைய வந்து கோவத்தோட நிலா வந்து பேசிடுறாங்க. ஏங்க எல்லாமே உங்களுக்காக தாங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் ஏதாச்சும் எனக்கு பண்ணணும்னு நினச்சா தயவு செஞ்சு அமைதியாக இருங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு எல்லாம் வந்து இந்த கோவத்தோடு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னால் தானே உங்களுக்கு பிரச்சனை, நான் இங்கே இருந்தால் அடிக்கடிக்கு நீங்கள் ஏதாச்சும் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, இனிமேல் நான் இங்கே இருக்கிறதே இல்லை, உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் இருங்க, என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த சண்டையும் சச்சரவும் இருக்கக்கூடாது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து சொல்லவும் உடனே சேரன் இருந்துக்கிட்டு என்னப்பா நிலா அவங்க தான் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டுறாங்க அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கிறப்பா, அதுக்காக நீ இங்கிருந்து போகிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு. இல்லைண்ணே இதுக்கு மேலேயும் சரிப்பட்டு வராதுண்ணே, நான் நேற்று தான் இவர்கிட்ட அவ்வளோ படித்து சொன்னேன், ஆனால் இவர் திரும்பவும் எனக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பாண்டியன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்போ போலீஸ்லேருந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகலன்னா அவரை கொண்டு வந்திருக்க முடியுமா? நீங்கள் பணம் இல்லாமல் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தானே தெரியும், நான் கொண்டு வந்து கொடுக்குறனால நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க, இப்போது அந்த பணம் இருந்ததுனால தானே இவரை வெளியே எடுத்துருந்து முடிஞ்சு, அதை இவர் புரிஞ்சுக்காம அவர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி நிலா எங்கள் கோவப்பட்டு
இல்லை நாங்கள் இதுக்கு மேலேயும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமில் போயிட்டு பேகெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. எங்கள் பல்லவனுக்கு உடனே அழுகே வந்தது. அண்ணி வேணாம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா பல்லவா, நான் உங்ககிட்ட அடிக்கடிக்க ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த வீட்டில் இதுக்கு மேலேயும் நான் இருக்கிறது சரிப்பட்டு வராது. தேவையில்லாமல் நான் இங்கே இருந்தேன்னா இவர் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். எனக்கு பாதுகாப்பாக நீங்கள் எல்லோரும் இருந்தீங்க. ஆனாலும் எனக்கு வேறு வழி தெரியல. நான் எங்கேயாச்சும் போய் வாடகை ரூம் எடுத்து தங்கிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருடா பல்லவா. என்னால் உங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து பேக் எடுத்துகிட்டு கிளம்பி வராங்க. இப்போது இங்கே சோழனுக்கு இன்னுமே வந்து கோவம் தான் அதிகமாகுது. அதுக்குமே பாண்டியன் மேலே தான் பழிய போடுறாரு. பார்த்தியா உன்னால் இப்போ நிலா வீட்டை விட்டே வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இங்கே பாருடா, நான் என்ன பண்ணேன்? இப்போ நீ இப்போ போட்ட பிரச்சனைனால சண்டையினால தான் அவங்க இங்கேருந்து போகிறாங்க. இதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும் அப்படின்னு திரும்பவும் சண்டை போடுறாங்க. நிலா இருந்துக்கிட்டு ஐயோ போதும் நிறுத்துறீங்களா? நான் இங்கேருந்து வீட்டை விட்டு போகிறனாலே அதுக்கும் ஒரு சண்டை போடுறீங்க. இங்கே பாருங்கள், யாருனாலையும் நான் இங்கேருந்து போகல. அவர் ஒன்றும் காரணம் கிடையாது நான் இங்கேருந்து போகிறதுக்கு. நீங்கள் மட்டும்தான் முழு காரணம். இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருக்க விரும்பல. நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து போய்கிட்டே இருக்காங்க. இங்கே எவ்வளவோ வந்து சேரன் வந்து சொல்லி பார்க்குறாங்க. வேணாப்பா நிலா, இங்கே பாரு அவனுங்களை நான் பேசி சமாதானப்படுத்துகிறேன். நீ இந்த நேரத்துக்கு எங்கே போய் எங்கன்னுமா வாடகை எடுத்து தங்குவேன்? இங்கே பாருப்பா நிலா, இப்போ போகிறது உனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நிலா மேலே அவ்வளோ பாசத்தோடையோ சேரன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிலா யார் சொல்லியும் கேட்காம அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. இப்போது நிலா கிளம்பி போயிடுறாங்க. டேய் சோளா இங்கே பாருடா, நிலா சொல்ல கேட்காம போய்கிட்டே இருக்கா, நீயாச்சும் வந்து சொல்லுடா அப்படின்னு. என்னன்னே நான் சொல்கிறேன். அவங்க இங்கே இருக்கணும், அவங்க வேலைக்கு போகணும், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் படணும், அவங்க என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இங்கே வீட்டில் இருக்கவங்க யாராச்சும் எனக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப்பாச்சும் நீங்கள் பண்ணுறீங்களா? இருக்க நிலா முன்னாடி என்னை அப்செட் பண்ணி பிரச்சனை பண்ணி அவளை இங்கேருந்து துரத்துறதுல தான் பார்க்குறீங்க. எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு உங்கள் யாருக்குமே அக்கறை இல்லைன்னு பாருங்கள். இப்போ இவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன பண்ணேன், இது ஏன் நான் தேவையில்லாமல் என் மேலே பழிய போட்டுருக்கான் அப்படின்னு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இப்போது எங்கள் சேரனுமே இருந்துக்கிட்டு இதுதான் நான் பேசி சண்டை அடிச்சிட்டு இருக்க நேரம், நிலா போயிட்டா அவளை போய் கூட்டிகிட்டு வரது இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் அவர் இன்னும் தானே கோவம் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு பக்கம் இருந்தாலும் சோழன் வந்து நிலாவை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நிலா ஆல்ரெடி இங்கே வந்துட்டு சொல்லிகிட்டே கிளம்புறாங்க. நான் போகிறேன், இனி என்னை தேடி யாரும் வராதிங்க. அண்ணா என்னை மன்னிச்சிட்டிங்கண்ணே, என்னை நீங்கள் இங்கே இருந்த வரைக்கும் நல்லாவே பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. நான் இங்கே இருந்தால் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. திரும்பவும் என்னை தேடி யாரும் வராதிங்கண்ணே. முக்கியமாக இவர் எனக்கு ஃபோன் பண்ணவோ என்னை பார்க்கவோ வரவே கூடாது, நான் சொல்லிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ சோழன் நிலாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே வராரு. இப்போ உங்கள் நடேசன் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாரு. வீட்டில் ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது அப்படின்னு தெரியாமல் ஆளுக்கு அவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க. அந்த பிள்ளை இந்த வீட்டில் எப்படிடா நிம்மதியாக இருக்கும்? வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த பொண்ணு கூட சேர்ந்து ஒழுங்காக வாழ வைக்கல. அதை விட்டுட்டு போனதுக்கப்புறமா பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு ஓடுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து வெறுப்பேற்றுறாரு. ஸோ அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வந்துட்டு பயங்கர கோவம் வந்துடுது சோழனுக்கு. இந்த ஆள் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்க சொல்லுண்ணே. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நல்லா இந்த ஆளால் வந்தது. இந்த ஆள் ஒழுங்காக இருந்தால் நாம் ஏன் இப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சோழன் வந்து போகிறாங்க. சோழன் வந்துட்டு நிலா கிட்டே போன உடனே நிலா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், என்னை கூட்டிகிட்டு போக வேணாம், வர்றதுக்கு நீங்கள் நான் ரெடியாகவே இல்லை. நீங்கள் எதுக்காக முதல்ல இங்கே வந்தீங்க? இங்கேருந்து போகிறீங்களா இல்லையா? அப்போ சாமி நீங்கள் எனக்கு பண்ண வரைக்கும் போதும், இதுக்கு மேலே நீ எதுவுமே எனக்கு பண்ண வேணாம். இங்கேருந்து நீங்கள் முதல்ல போங்க. என்ன நீங்கள் போட்டு வச்சுருக்க இந்த சாலி செயின் தானே? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கண்டிப்பாக வீடு பார்த்துட்டு வேலைக்கு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு நான் இதை கொடுத்து விட்றான்னு சொல்லிட்டு. ஏங்க நான் அதை கேட்க வரலைங்க. நீங்கள் எதுக்குங்க இப்போ கோவப்பட்டு போகிறீங்க? ஏங்க உங்களுக்காக வச்சுருந்த பணம் அது திடீர்னு இல்லைன்னு உடனே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க அப்படின்னு. ஏங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, எனக்கு வண்டியே வேணாங்க, நீங்கள் எதுக்காக எனக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து கோவத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சேரன் வந்துட்டு பல்லவன் பாண்டியன் எல்லாரும் அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. பல்லவனுமே வந்துட்டு பயங்கரமாக சேரன் கிட்டே அழுகுறாங்க. அண்ணா அண்ணி எங்கன்னா போயிருப்பாங்க, சோழன் அண்ணியை கூட்டிகிட்டு வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருத்தப்பட்டு அழுகுறாங்க. இனி அண்ணி வீட்டுக்கு வரமாட்டாங்களா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா பல்லவா நீ அழுகாத, எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துடுவான் சோழன், அப்படி இல்லைனாலையும் நான் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன்டா, நீ எல்லாம் எங்கேயும் போக மாட்டா, நீ அழுகாதடா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் அவன் பண்ணுற வேலை, அவன் ஒழுங்காக இருந்தால் அவங்க ஏன் இங்கே இருந்துட்டு போகாமல் இருக்க போகிறாங்க? எல்லாம் இவன் பண்ணது.
தேவையில்லாமல் ஏதாவது பேசி எப்போயுமே சண்டை இழுத்துக்கிட்டே இருக்கான். அவங்களும் எத்தனை நாளைக்கு பொறுத்து போய்கிட்டே இருப்பாங்க. அவங்கள மனசு மாதிரி வந்தால் கூட இவன் ஏதாச்சும் பண்ணி ஏடாகூடமாக பண்ணி அதுக்குள்ளே அவங்க கிட்டேருந்து கெட்ட பேர் வாங்கிக்கிறான். எல்லாம் இவனால் வந்தது அப்படின்னு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே அமைதியாயிருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிலாவையும் அவங்க சோழன் வந்து கூப்பிட்டே இருக்காங்க. என்னால் வர முடியாது அப்படின்னு நிலா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் நிலா வருவாங்களா, சோழன் வந்துட்டு நிலாவை கூட்டிகிட்டு வருவாங்களா, அப்படி இல்லைன்னா சேரன் போயிட்டு நிலாவை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாரா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பை. இந்த பிடிச்சிருந்தா